வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. போன கிளாஸ்ல நீங்க எல்லாரும் நெக் எப்படி டிசைன் பண்றதுங்கிறத பாத்துருப்போம். இப்போ இந்த பேண்ட் மென்ஸ் போற ஷர்ட் எல்லாம் ரன் அண்ட் ஃபெல்ட் ஸ்டிச் இருக்கும். அந்த நம்ம கழுத்துல வந்து கட் பண்ண துணி எடுத்து வைங்க, நான் வந்து உங்களுக்கு அந்த துணியில வந்து ஒரு ஸ்டிச்சை சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இங்க பாருங்க, இதுதான் நம்ம எடுத்து வச்ச அந்த 2 துணியும். நல்லா தெரியும், நான் மெயின் கிளாத் போட்டது எம்ம கூட தெரியுது பாருங்க. இப்போ வந்து இதுல நான் வந்து ரன் அண்ட் ஃபெல்ட்ங்கிற ஸ்டிச் தான் சொல்லி தர போறேன். அதாவது நம்மளுடைய கேர்ள்ஸோடைய ஷல்வார் பேண்ட்ல அதே மாதிரி மென்ஸ்க்கு வந்து ஷர்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரன் அண்ட் ஃபெல்ட் ஸ்டிச் இருக்கும். அந்த ஸ்டிச் தான். இப்போ வந்து நீங்க வந்து ஒரு 2 ஃபேப்ரிக் எடுத்துப்பீங்க. ஒரு ஃபேப்ரிக் மேலேயோ ஒரு ஃபேப்ரிக் கீழேயும், அதாவது ஒரு 1/4 இன்ச் கேப்ல நீங்க வச்சுக்கோங்க. அந்த 1/4 இன்ச் கேப்பை அப்படியே பாத்தீங்கன்னா தெரியும், ஒண்ணு மேல இருக்கு ஒண்ணு கீழே இருக்கு. அதை அப்படியே மடிச்சுக்கோங்க. மேல இருக்கிற துணியை மடிச்சுட்டு இந்த மடிப்புலயே நீங்க அந்த தையலை கொண்டு வாங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் தையல் போட்டிருக்கோம். இப்போ இந்த தையலை நீங்க இப்ப ஓபன் பண்ணதும், இப்ப இந்த துணி வந்து ஓபன் பண்ணது இங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்குவாடா அசிங்கமா இருக்குல்ல, சோ அதை அப்படியே மூடி வச்சுட்டு இந்த இடத்துல தைக்கணும். அந்த எட்ஜஸை க்ளோஸ் பண்ணும். ஃப்ரண்ட் தையல் பேக் தையல் எப்பவுமே தைக்கும் போது போட்டுக்கோங்க. இப்போ நீங்க வந்து ரன் அண்ட் ஃபெல்ட் தையலை நம்ம போட்டு பண்ணிக்கிட்டோம். இது நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்க நம்மளுடைய பேண்ட் மென்ஸோட ஷர்ட்ல எல்லாம் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உள் பக்கத்துல இந்த மாதிரி தான் இருக்கும். 2 பக்கமும் உள் பக்க தையல் தெரியும். இதுவே நீங்க வெளி பக்கம் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தையல் தான் தெரியும். இந்த இடத்துல தையலே தெரியாது. சோ இதுதான் ரன் அண்ட் ஃபெல்ட். ரன் அண்ட் ஃபெல்ட் ஸ்டிச்சை பார்த்துட்டீங்க. அடுத்தது வந்துட்டு நம்ம வந்து ஒரு முக்கோணமா இப்படி ஒரு கிராஸா முக்கோணமா தையல் இருந்தா அந்த தையல் எப்படி தைக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியுங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து அதே 8 நெக்குக்கு நம்ம கழுத்து கட் பண்ணும் போது நம்ம வந்து 8 எடுத்தோம்ல, இங்கேயே 8 இன்ச்சு, இந்த சைடு 8 இன்ச்சு, அதாவது நீளம் 8 அகலம் 8. அதை எடுத்துட்டு 2ஆ மடிச்சுக்கோங்க. ரெண்டா மடிச்சுக்கோங்க. ஏன் 2ஆ மடிக்க சொல்றேன்னா, ஒரு துணியா மடிச்சீங்கன்னா இந்த முக்கோண ஷேப்ல வந்து நமக்கு ஒண்ணு வந்து பிரிச்சு அடிக்கும் போது டேமேஜ் விழுந்துடும். இதுல நீங்க பிரிச்சு அடிச்சீங்கனாலும் பிரச்சனை இல்ல. நம்ம மெயின் துணியில அடிக்கும் போது பிரிச்சு அடிக்கிறப்ப அது டேமேஜ் விடும். இப்போ வந்து இந்த மாதிரி போட்டுட்டு, இப்போ இந்த ஸ்கேல்ல வந்து மொத்தம் இதுல எத்தனை இருக்கு கோடு? 21ல இருக்கு. 21ங்கும் போது 10.5 இன்ச்சு, 10.5ல ஒரு கோடு போட்டுக்கோங்க ஸ்கேல்ல. எதுக்குன்னு சொல்றேன், இந்த 10.5க்கு ஒரு நேர ஒரு கோடு போட்டுட்டு பாருங்க நடுவுல, அதாவது நடுவுலங்கிறதும் இந்த ஸ்கேலை வச்சே போட்டுக்கோங்க ஈஸியாவே. ஸ்கேல இங்க 0ல வச்சு இங்க வச்சீங்கன்னா இப்ப இது 5ல தான் வந்து இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் ஒரு 5 ஸ்கேல் இன்ச்ல வந்து 5 இன்ச்சு, இங்கேயும் இங்க வந்து ஒரு 5 அப்படி போட்டுக்கணும். இதான் நடுவுல பொதுவான நடுவு தான். ஆனா நம்ம வந்து இந்த முனைக்கும் இந்த 5க்கும் தான் நீங்க கோடு வைக்க போறீங்க. தெரியும்னு நினைக்கிறேன். இந்த முனைக்கும் முக்கோண ஷேப் அடிக்கிறோம். நான் வந்து ஒரு முக்கோணம் போட்டிருக்கேன். நீங்க உங்களுக்கு வேணும்னா இது வந்து 2-3 முக்கோணமா போடலாம். எப்படின்னு சொல்றேன், சின்னதா. இப்ப வந்து இது ஒரு பெரிய முக்கோணம் போட்டீங்க, அதுக்கு அடுத்தது வந்து ஒரு சின்ன முக்கோணம். உங்களுக்கு தோன்ற ஷேப்பை நீங்க போட்டு ஸ்டிச்சிங் பழகிக்கோங்க. நம்ம எப்படி திருப்பினாலும் ஸ்டிச்சிங் வந்து நல்லா பண்ணலாம். அவ்வளவுதான். ஆனா இந்த முக்கோண ஷேப்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து இப்போ நெக் டிசைன் பண்றோம்னு வைங்க, இந்த மாதிரி ஷேப்ல நெக் டிசைன் பண்ணாலும் யூஸ் ஆகும். நிறைய ஸ்டிச்சஸ்க்கு யூஸ் ஆகும். இப்படி வந்து இந்த எட்ஜுக்கு இங்க கொண்டு போகணும். ஸ்டார்டிங் பேக்கு ஃப்ரண்ட் டேக்கு போட்டுட்டு இங்க ஸ்டார்ட் பண்ணி அதே மாதிரி இந்த எட்ஜ் முனையில கரெக்டா நிறுத்தணும் உங்க தையல். அதுக்காக தான் இந்த பிராக்டிஸ். அந்த எட்ஜில் நம்ம தையலை முடிக்கிறப்ப கரெக்டா நிறுத்தணும். அதுக்குதான் இந்த முக்கோண டிசைன்ல பிராக்டிஸ். பெரிய முக்கோணத்தை தைச்சு காட்டுறேன். நான் பெரிய முக்கோணத்தை தைக்க போறேன். ஸ்டார்டிங்க்கு ஃப்ரண்ட் பேக் போட்டு அந்த முக்கோணத்து மாதிரியே நீங்க தைச்சு இந்த முனை வரப்ப கரெக்டா நம்ம நிறுத்தணும். 1 டேக்ல நிறுத்தணும். ஓகேவா? அடுத்தது வந்து திருப்புறப்ப கரெக்டா திருப்பணும். முடிக்கிறப்ப ஃப்ரண்ட் அண்ட் பேக். இதுக்காக தான் இந்த பிராக்டிஸ். இப்போ பாருங்க, இங்க நம்ம அடுத்தது சின்ன முக்கோண ஷேப் தைக்க போறோம். ஸ்டார்டிங் என்ன பண்ண போறோம், ஃப்ரண்ட் அண்ட் பேக் பொறுமையா உள்ள இருக்கும்போது பொறுமையா அப்படியே நிறுத்திடும். அப்புறம் எடுத்து ப்ரெஷர் போட்டு தூக்கி திருப்பிட்டு ஸ்டிச் பண்ணும். மறுபடியும் பொறுமையா நூலு அழகாக்கி நல்லா நூற்றி வச்சு இதெல்லாம் கட் ஆயிடுச்சு. செட் பண்ணி ஃப்ரண்ட் பேக் பேக்
அப்படியே ஸ்டேஜில் கரெக்டாக இருக்கு. ஒன் ஸ்டிச்சில் நிறுத்திடும். அந்த ஒன் ஸ்டிச்சில் நிறுத்திட்டு அடுத்தது மறுபடியும் மறுபடியும் ஒன் ஸ்டிச்சில் நிறுத்திடும். நீங்கள் நம்ம நிறுத்திட்டீங்கன்னா தூக்கிட்டு நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னு தைச்சு விட்டா. இப்போ வந்து உங்களுக்கு ஒன் ஸ்டிச் வந்து கரெக்டாக வரல அப்படின்னு மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்போ தான் அந்த ஒன் ஸ்டிச் வந்து இந்த இடத்துல நமக்கு நீடில் காலில் கரெக்டாக நிற்கும். அப்படியே திருப்பி ஃபினிஷிங் வரைக்கும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கடைசியாக ஃபினிஷிங் வரைக்கும் கொண்டு வந்துச்சு. இப்போ எப்படி கேட்பா ஃப்ரண்ட் அண்ட் பேக் போட்டு முடிச்சிடும். நம்மளா தைச்சாச்சு. இப்போ வந்து எனக்கு வந்து சரி அந்த பெரிய தையல் ஓகே. இந்த சின்ன முக்கம் மறுபடியும் போடணும்னா நீங்க இப்படி ஒரு சின்னதா ஒரு கேப்ல ஒரு 1/4 இன்ச் போட்டு மறுபடியும் ஸ்கேல் இதுக்குள்ள கொண்டு வந்து இப்படி கோடு போட்டு ஒரு 4-5 முக்கோணம் இல்ல நடுவுலயே போட்டு இங்க முக்கோணத்தை ஷேப் பண்ணிட்டு இந்த பக்கம் கீழே மேலே முக்கோணம் போட்டு வரீங்க. இது வந்து உங்களுக்கு வேணும்னா இதே மாதிரி ஃபேப்ரிக் இன்னொரு கட் பண்ணி மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதுதான் இதோட மெத்தட். இவ்வளவுதான். இனி வந்து நம்ம அடுத்தது என்ன கிளாஸ் பார்க்க போறோங்கிறது இனி வர கிளாஸ்ல பார்க்கலாம். இனி நெக்ஸ்ட் வந்து மோஸ்ட்லி மெயின் ஃபேப்ரிக் போற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து உங்களுக்கு எப்படி சொல்லி தர போறேன்னா, நம்ம வந்து துணியில கட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பேட்டர்ன் ஷீட் போட்டு எப்படி கட் பண்றது அப்படிங்கறதெல்லாம் சொல்லி தரேன். அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் நம்ம நெக்ஸ்ட் வந்து போய்க்கலாம், கத்துக்கலாம். பொறுமையா இருந்து என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸஸ் நம்ம தைச்சு நாமளே போட்டுக்கலாம். கஸ்டமர்ஸையும் நிறைய சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.